அண்ணா அண்ணா ஆத்தூர் வெண்மலதா சத்யவேல் மாமா ஐ லவ் யூ சத்யவேல் மாமா ஏன் நானா ஐயோ அங்க உட்கார்ந்திருப்பார் அப்படியே அண்ணா ஊரான இருக்குல்ல சபை நாடு வந்திருக்கனே ஏன் கூட பேசறதுக்கு ஒரு குஞ்சான குஞ்சிலி அண்ணா குஞ்சிலியாப்பா அதுக்கு போனா 1.5 மகரைக்கு மேலையா அத்தனை குஞ்சு ரெட்டை குஞ்சு வேணுமா புத்த குஞ்சு வேணுமா போன குஞ்சு வேணுமா பெண்டு குஞ்சு வேணுமா மடிஞ்சு போன குஞ்சு வேணுமா சுருதி போன குஞ்சு வேணுமா ஜப்பு குஞ்சு வேணுமா பொண்ண குஞ்சு வேணுமா நரைச்சி போன குஞ்சு வேணுமா அத்தனை குஞ்சு குஞ்சு இல்லைங்கிறா இல்ல இவங்கிட்ட குஞ்சை காட்டிக்கிட்டே வந்துருப்பாங்க அதெல்லாம் இந்நேரத்துக்கு என்ன நிலவரத்துக்கு இருக்குது இங்கெல்லாம் நிறைய குஞ்சுங்க தூங்குதுப்பா அதெல்லாம் என்ன நிலவரத்துக்கு இருக்குது அதான் பாரு குஞ்சு வேணுங்கிறேன் அதெல்லாம் கையில குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க 24 மணி நேரம் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாப்பா வந்து தப்பு பேசாதுங்க அப்படி இல்லனா ஏன் கூட பேசறதுக்கு ஒருவர் கூட இல்லன்னு சொன்னனா யாரு ஏன் கூட பேசறதுக்கு 100 साल पहले मुझे तुमसे प्यार था दिल बेहार था आगे बढ़ो नहीं बढ़ेगा 100 साल पहले मुझे तुमसे प्यार था दिल बेहार था आगे बढ़ो नहीं बढ़ेगा मुझे आते जाते हैं मेरे गाँव में जीव जाते मुझे आते जाते हैं मेरे गाँव में जीव जाते दो है ये सलवा ये मस्त है जान में जीव जाते 100 साल पहले मुझे तुमसे प्यार था अंधे में हार था आगे बढ़ो नहीं बढ़ेगा எங்கனா கை கொண்டு போற கை வாட்டுமே தெரியல அதுல இருந்து ஹிந்தில ஒரு பாடி பாருங்க ஹிந்தியே பாப்பாக்கு தெரியாதுண்ணா தெரியாதுண்ணா பாய் அப்ப இதையும் தமிழ்ல போட்டேன் தமிழ்ல பாருங்க மனம் என்னும் மேடையிலே சுகம் ஒன்று ஆடுது குயில் ஒன்று பாடுது யார் வந்தது இங்கே யார் வந்தது மனம் என்னும் மேடையிலே சுகம் ஒன்று ஆடுது குயில் ஒன்று பாடுது யார் வந்தது இங்கே யார் வந்தது தனிக்காலில் ஆடி இருவி காதல் மலக்கூடி தனிக்காலில் ஆடி இருவி காதல் மலக்கூடி வனப்பூத்தர போதாடி உடலடைய பொன்னுடல் விளையாடு சிலை ஒன்று மேலே வந்து உயிர் கொண்டு பேசுது கலை சென்று நீடுது யார் வந்தது இங்கே யார் வந்தது என்னடா போட எல்லாம் பழைய ரெக்கார்டு எல்லாம் தேடி போட்டு ரெக்கார்டு வர்றேன் அந்த ரசிகர் விருப்பத்துக்கு பிஓவை பாய் என்ன பையன் இளையான கேள் என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுது பிஓவை பாய் என்ன பையன் இளையான கேள் என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுது எம்மையாடி மேல கிட்டி அச்சிவடி ஹெட்டு கெட்டுன தளக்கிட்டு முடிஞ்சிக்கிட்டு ஏதோ பின்னாலே ஐலாண்டி அடி பட்டு நானடி நமக்குள்ள ராத்திரி ஏனோடி ஐலாண்டி அடி பட்டு நானடி நமக்குள்ள ராத்திரி ஏனோடி என்ன பெத்தவ நம்பர் ஒண்ணுதா ஓவை பாய் என்ன பையன் இளையரல் கேள் என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுது பாப்பா அண்ணா அது கிடைக்கட்டும் நான் பாடணும் எனக்கு ஒரு பாட்டு நீ பாடு அப்படியா பாடவா எங்க அது பாடுறேன் ஏன்னா அண்ணா ஓய் ஒட்டுக்குள்ள வந்திருக்குது இப்படி எல்லாம் இப்படி இருக்குது இப்படி இதுக்கு அந்த தண்ணி போயிட்டு வரவே எழுப்புடு சட்டை மேல சட்டை போட்டு அந்த சர்வ சட்டை மேல போட்டு
வாய் கூட தெரியல. வேற பாடுறீங்களா? அண்ணா அண்ணா நீ அந்த மாதிரி பண்ணா கழுத்து நிறைய நகைய போட்டு நீ கட்டழகா இருந்தாலுமே நிறைய நகைய போட்டு நீ கட்டழகா இருந்தாலுமே பட்டமிட்டு சுத்தனாலும் ஒப்பந்தம் ஏகட்டியா அண்ணா அண்ணா இந்த போட்டு நான் என்ன பண்ணா உன்னா பிறந்தா பழகிட்ட கத்தை நீட்டிக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் உன்னா பிறந்தா பழகிட்ட கத்தை நீட்டிக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் மாதம் எத்தையோ மண்ணு பின்னையும் இந்த பாட்டை எங்க பாட்டு தெலுங்குல பாடுறேன். பிடிகே புடிகே போடாடி பாவே புடிகாசு போடா புடி ரெண்டு மூணு கெட்டு வேட்டை மாட்டலா மாதான் சில்லினே போடா கருப்பு என்னமா கொஞ்ச மண்ணை கேளுமா கிட்ட ஐயம் தீரவலா பிடிகே புடிகே போடாடி பாவே புடிகாசு போடா புடி ரெண்டு மூணு கெட்டு வேட்டை மாட்டலா ஆயா கொண்டா கட்டாட்டி சேனா கொண்டா ஐந்து கோமரா நூறு கட்டி நாம சிக்கனா ஆயா கொண்டா கட்டாட்டி சூனா கொண்டா ஐந்து கோமரா நூறு கட்டி நாம சிக்கனா முத்தஸ்தானே துலகவே ஜீவனதாரி கண்ணே அடிச்சாடா நாட்டா தரவா நீயோட கண்ணு ஆயோட கண்ணு अरे राजा की मेडिसिन है हमारी मुझे वो சரி அது கிடக்குது அது கிடக்குது நீ வந்திருக்கிற நீ பாடுக்கு நான் ஒரு குழந்தை இருக்கிறேன் நீ யாருன்னு சொல்லி எனது பெயர் என்ன என் நாடு நகரம் என்ன ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறேன் கவனமாக கேளுனா என்னுடைய பெயர் தான் ருக்மணி. அப்படியா? சரி சரி. உன் பேர் ருக்மணி. சரி. அண்ணா என் தந்தையார் பெயர் விஸ்மகன். சரி. தாயார் பெயர் ஸ்ரீதேவி. சரி அண்ணா. ஓய். அப்படி இருந்தாலும் கல்யாணம் ஆயிச்சா? கன்னிப்பருவம் நீங்கி மங்கைப்பருவம் வந்தேன். மங்கைப்பருவம் வந்தவுடன் எனக்கு கண்ணுக்கேற்ற கணவனை தேர்ந்தெடுத்து கல்யாணம் செஞ்சு வச்சாங்கண்ணா. அப்படியேப்பட்டவர் யாருமா? சொல்லவா? சொல்லு.
கணவர் பேர் என்ன? அண்ணா ஆ. அந்த மாயக்கண்ணனை நான் மாறிட்டேன்னா. அட மாயவர். ஆமா. ஆஹா. அப்படி இருந்தாலும் ஆ. நீ என்னை தேடி வந்த காரணம் என்ன? சத்தியபாமாங்கிறது யாரு? எங்க அக்கா. அக்கா தான் நான் கூப்பிட்டேன். கூப்பிட்டா அக்கா அழைத்தாரா? அக்கா கூப்பிட்டு சொன்னா போலாமா? சொல்லக்கூடிய பலவிதமான மலர்களை பறித்து பன்னீரால் பாதத்தை கழுவி என் பட்டாடையால் துடைத்து பல மலர்களை போட்டு வணங்குகிறேன் அக்கா. கண்ணே, அக்கா ஒரு பாதத்தை சரி ஆதாரமாய் பணிந்ததால் சரி என்றுமே சுகசேமத்தோடு வாழ்ந்திருப்பாய் கண்ணே. அப்படியே ஜென்மம் எடுத்தாலும் நீயே எனக்கு தங்கையாகும். அப்படியா? நானே உனக்கு அக்காவாக பிறக்க அந்த ஆண்டுகளை நம்ம பிரார்த்திப்போம். அப்படியாக இருந்தாலும் சரி நம்ம இருவரும் கூடி இருக்கிறோமே. அக்கா நம்ம அரண்மனையில் இருக்கும் பொழுது ஆயிரம் தாதிமார்களை விட்டு அழைத்த காரணம் என்னக்கா? அடியே அக்கா இல்ல சரி கணவர் சந்திக்கிறேன் என்று சொன்னாங்களாம். அதனால சரி தன் கணவராகிய நம்மளுடைய மன்னவர் சரி காண வேண்டும் அல்லவா? ஆமாக்கா. அதனால போய் பார்க்கலாமா? புறப்பட்டு போகலாம். சத்தியமாவும் லட்சுமியும் இன்னும் பரவராகப்பட்ட எம்பெருமான் மாயக்கிழனுக்கு மாயக்கிழன் சொல்லுங்கப்பா.
चले